பாருங்கள், வாழைக்காய் வந்து நம்ம வேக வச்ச வாழைக்காவை இப்படி நம்ம தொலி உரிச்சிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2-3 கொதியில் இறக்கிடணும் இந்த வாழைக்காய் வேக போடுறப்ப. அடுத்து வந்துங்க, நம்ம கறி சாப்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, தேங்காய்ச்சல் கொஞ்சம், இந்த 2 வத்தல், இதை மிக்சி ஜாரில் நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு நம்ம இந்த இதோட பிசைஞ்சு வடச்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு கொஞ்சம் 2 கிராம்பு, சோம்பு மட்டும் போட்டு அப்படியே இதையும் போட்டு நல்லா அப்படியே சுருள எண்ணெயில் வதக்கணும்னா கறி சாப்ஸ் மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், அந்த தேங்காவை அது மசாலா அரைச்சி இதில் வாழைக்காவோட நல்லா பிரட்டிக்கணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் 2 சோம்பு, கிராம்பு, ஒரு பட்டை போட்டுட்டு அதை கடிச்சு ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஒருக்க அப்படியே பிரட்டி விடணும். அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சிடணுங்க. சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு பரட்டினோம்னா நல்லா சூப்பராகிடும். பாருங்கள், இது நல்லா அப்படியே அந்த மசாலா அந்த இதோட பிடிச்சி நல்லா ஆயிடுச்சு. இது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா கறி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. வாழைக்காவை கொஞ்சம் உதக்காய் மாதிரி ஆனதை இப்படி நம்ம வேஸ்ட் ஆகாமல் இப்படி பண்ணுறோம். இது டேஸ்ட்டாக காயை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே இப்படி செஞ்சு சமைச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.